ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் மும்பை ஃபேமஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபியான எக் புர்ஜி பாவ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு வேண்டிய முட்டை புர்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கலாம். ஃப்ளேமை ஹைலே வச்சு வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு தக்காளி பழம் பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி லேசாக வதங்கினப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் இல்லாதவங்க பாவ் பாஜி மசாலா பவுடர், அப்படி இல்லாட்டி சிக்கன் மசாலா பவுடர் கடையில் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய இதெல்லாம் சேர்த்து செஞ்சுக்கலாம். ஏதாவது ஒன்று சேருங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்து தேவையான உப்பும் சேர்த்து இந்த மசாலாவை ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அடுத்து இப்போ பாதி குடை மிளகாயை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் பிடிக்குன்றவங்க சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஒன்று வேணும்னா கூட காரத்துக்கு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயத்தோடு. இந்த குடைமிளகாய் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கினப்புறம் நம்ம இதில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றின அப்புறம் நம்ம இதை கலந்துக்கலாம். கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம கலந்துக்கிட்டோன்னா நமக்கு எக்ஸ் சீக்கிரமாக ஸ்க்ராம்பிள் ஆகிடும். கலந்து விட்டுட்டு நம்ம இடையில ஒரு 10 செகண்ட்ஸ் கேப் கொடுத்து கலந்து விட்டுக்கிட்டோன்னா நல்ல முட்டை ஸ்க்ராம்பிள் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும். 2 நிமிஷத்தில் நமக்கு இந்த முட்டை ரெடி ஆகிடும் ஸ்க்ராம்பிள் ஆகிட்டு. மொத்தமாகவே ஒரு 10 நிமிஷம் இருந்தால் நமக்கு இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இதை சர்வ் பண்ணலாம், ஸ்நாக்ஸாகவும் சர்வ் பண்ணலாம் ஈவினிங்கில். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இப்போ முட்டை புர்ஜி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பாவு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு தவா சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி பாவை பாதியாக கட் பண்ணி 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் டோஸ்ட் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாவும் தயாராகிடுச்சு. இதில் நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க எக் புர்ஜியை ஸ்டஃப் பண்ணி சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எக் புர்ஜி பாவ் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.